அந்த மாதிரி வார்த்தை நீ சொல்லாத. கெரி கூட பிறப்ப கூட நான் அப்படி நினைக்க மாட்டேன். உன்னை நான் அப்படி நினைச்சதுக்கு நீ இப்படி வாய் சொல்லுத. இல்ல சொல்லுற தீபாவளிக்கு எனக்கு கேப்பி தீபாவளி அனுப்பலாங்கிறது உனக்கு பெரிய விஷயமாயி போச்சு. இங்க நான் அட்டியும் கிட்டியும் போட்டுக்கிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும். நான் சொல்லத கொஞ்சம் புரிஞ்சு. ஹலோ ஏக்கா, ஏ இவளா இங்க போன இன்னைக்கு நீ வச்ச வீடு தாண்டி வந்து உன்னைய கொள்ளுவேன். ஒரு கேப்பி தீபாவளிக்கா நீ இந்த ஆட்டம் ஆடுக? அடுத்த வருஷம் 12 மணிக்கெல்லாம் உனக்கு கேப்பி தீபாவளி நான் சொல்லுவேன். வீட்டுல என்ன காரியம் நடக்கும்னு உனக்கு தெரியாது. அவர் 2 மணி சாமத்துல 2 மணிக்கு ஆட்டுக்கறியை வந்து குடலை கழுவ விட்டுருக்காரு. குடலை கழுவ முடியுமா? ஆட்டுக்குடலை முதல்ல உரக்க கரக்கத்துல அந்த ஆட்டுக்குடலை கழுவி ஆட்டுக்கறியை வச்சு வடைய போட்டு அப்படலாம் பொறிச்சு வச்சு எவ்வளவு வேலைப்பாடு பார்த்திருக்கேன். உனக்கு கேப்பி தீபாவளி அடுப்புல நீ மோரை தூக்கிட்டு இருக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவா? கேப்பி தீபாவளி அனுப்பலன்னு இவ்வளவு வருத்தப்படுக ஆள் யாரு? தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் அவ்வு. ஏடே யாரு? ஆமா அவர் வந்துட்டார். இல்லட்டி சரி போட்டு இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யண்டாமா? சரி போட்டு வாழ்க்கைனா அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். இவளுக்கு யாத அக்கா? இவ எவள்கிட்ட இவ்வளவு உரிமையா அக்கான்னு அடி போட்டு கிடக்கா? சரி நீ வையினா. ஆமா நம்ம மத்தியானத்துக்கு மேல உனக்கு போன் போடுதே. ஒண்ணு இல்ல சோத்த போக்கிட்டு படுக்க நேரத்துல உனக்கு போன் போட்டு பேச நீ வை. சரி கோவத்துல இருக்காத வாழ்க்கைனா 1000 இருக்கும். நம்ம தான் அனுசரிச்சு போனா அதான குடும்பத்துக்காது. சரி வைக்க. சப்பப்பப்பா குடும்பம் அனுசரிச்சு போறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. யாருடி இவ்வளவு உரிமையா சண்டை போட்டுட்டு இருக்க? யாரு? எல்லாம் உங்களாலதான். வாயில என்னத்தை வந்துரும். நீ என்னடி அடுத்த வீட்டுல அடி விழுந்தாலும் என்னையே தான் சொல்லுங்க, நம்ம வீட்டுல விழுந்தாலும் என்னையே தான் சொல்லுங்க. எவள்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்க, என்னையே தான் அதுக்கும் இழுத்து விடுத. யாரு? நான் என்ன செஞ்சேன்? தீபாவளிக்கு 2 மணிக்கு நீர் தான குடல் கறி வாங்கிட்டு வந்தாரு. அந்த குடலை நான் கறி வைக்கல என்ன நிறைய மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பேன். தீபாவளிக்கு மெசேஜ் சொல்லலன்னு சொல்லிட்டு எங்க அக்கா கறி கோவத்துல இருக்கா. உம்மளால தானே நான் ராத்திரி ஞாபகத்தோட இருந்த எல்லாருக்கும் கேப்பி தீபாவளி போட்டா அனுப்பி விடணும்னு நீர் குடல் வாங்கிட்டு வந்த இதுல நான் எல்லாத்தையும் மறந்து ஒருத்தருக்கு அனுப்பல. இப்ப கோவத்துல இருக்கா. ஏ பியாதியில போவானா? நீ எவளுக்கோ போட்டாவே எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ நான் வாங்கிட்டு வந்த குடலை குறை சொல்லிட்டு கிடக்க. சரி அக்கானா யாரு? உனக்கு கூட பிறந்த அக்கா யாரு இல்லையாட்டி? எந்த அக்கா? எனக்கு யார் இது? அது எங்க அம்மா இருக்காளங்க. எங்க அம்மைக்கு சித்திமா ஒருத்தி உண்டு. உனக்கு தெரியும். எங்க சித்திமாவளை கெட்டி கொடுத்த ஒரு இடத்துல வந்து மாமனா இருக்க மைனி மோவைன்னு நினைக்கேன். ராஜபாண்டிய ஒரு லெட்டர்லாம் தர வந்தாவ. நீர் தூரத்து சொந்த இங்க இருந்து அங்க வர அழைச்சு சொன்ன இல்ல. அது இன்னைக்கு குத்தி காட்டு வைவா. அந்த ராஜபாண்டியனுக்க பொண்டாட்டி ஒருத்தி உண்டு பத்துக்கோ. அந்த பொண்டாட்டிக்கு ஒண்ணு விட்ட சொந்தத்துல ஒருத்தி இருக்கா. உனக்கு தெரியும். அவ பேச்சு வாக்குல ஒரு கல்யாண வீட்டுல பார்த்து அவ என்னைய தங்கச்சின்னு கூப்பிட, நான் அவளை அக்கான்னு கூப்பிட, 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு தீபாவளிக்கு படம் அனுப்பலன்னு சொல்லி ஒரே சண்டை. ஏ அம்மா இப்படி முறுக்கு சுத்தி சொந்த முடிப்பா. அதுக்கு இத்த அடி கொல்லா. அங்க எவ்வளோ ஒருத்திக்கண்டி என்னைய பிடிச்சி நீ சண்டைக்கு வர போவி. அங்க போக்கெடுத்துக்கிட்டு இது என்னத்துக்கு இந்த பிள்ளைகள்? ஏன் கண்ணுல இந்த பிள்ளைகளுக்கு அநியாயத்துல நின்னு தொலைய முடியல? ஏமா இப்ப தலைய 2 பேரும் முட்டலான பையன் பியாஜி பட தலைய கட்டி முட்டை கட்டி அந்த நாய் தான் புடிச்சு வச்சிருக்கோம். வடிக்கிமா சாவட்டி நீ எங்க இருந்து வந்துகிட்டு அக்கா நொக்கான போட்டி அங்க ஏர்ம மாடு. மூணே தான் என்னவே முடிய மட்டும் விட்டுக்கிட்டு என்னைய பார்க்கறேன்னு வைங்க. 2 பேருக்கு செத்து என்ன நினைச்சுக்கிடுங்க. 1 விட்டுட்டி நாய விட்டு தொலைட்டி நாய. 2 3 இப்ப கையெடுத்துட்டு நிக்கலாட்டி ஏர்ம மாடுவல கழுதனை இவளை எதுக்கிட்டு அடிய போட்டு கிடக்குறியா? எப்ப பாரு அடி எதுக்கிட்டு கழுதையில இப்ப சண்டை போடுறியா? பத்ராளி பிள்ளைல கழுத நீ ஏசாத. என்னது
24 மணி நேரம் வீட்ல இருந்து பார்க்க எனக்கு தான் தெரியும் படி. பிள்ளைகள் தொல்லையில வேலைக்கு வந்து ரெண்டை இழுத்துக்கிட்டு போவும். மாடு பழ கேட்டி அரைச்சிட்டு போவும். சவத்து முதியா இதோட பெத்ததுக்கு நான் அப்பமே சொன்னேன், ஒரு பிள்ளை போதுன்னு. ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு இந்த அரவட்டு பிடிச்சவளை பெத்து 2 ஆட்டியாப்பட்டு சாவுதுங்க. அதுவும் செத்தது இல்லாம என்னையும் போட்டு கொல்லுதுங்க. எதுக்கு கண்ணுவலா இப்படி அடிய போட்டுட்டு இருக்குதிய? என்னத்துக்கு? ஏன் இப்படி கடந்து சண்டை போடுது? நல்லாவா இருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள? இவாதான் தேவையில்லாம உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்தோம். குப்பை தொட்டில இருந்து நேத்தைக்கு அம்மா வந்து யாசிட்டு போயிட்டா. மறுபடி இன்னைக்கு அதையே சொல்லிட்டு இருக்கா. எப்ப அவாதான் முதல்ல ஆரம்பித்தா. நேத்தைக்கு பட்டாசுக்கு சண்டை போட்டா. இன்னைக்கு நான் எடுத்த நைட் ட்ரெஸ்ஸுக்கு அடிய போட்டுக்கிட்டு சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா. 2 பேருக்கும் தானே துணி எடுத்தந்தேன். பேண்ட் சட்டை இவா கேட்டான்னு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்தேன். நைட்டி நீ கேட்டான்னு நைட்டி எடுத்து வந்திருக்கேன். மறுபடி என்னத்துக்கு சண்டை போடுதியா? 2 பேருக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த நாய் தானே நைட்டி கேட்டா, அவ தானே நைட்டி கேட்டா. இப்ப எனக்குள்ள நைட் ட்ரெஸ் பேண்ட் எடுத்தாவா போடுதா? அதை மட்டும் யாரும் கேட்காதீங்க. உனக்கு வாங்கி தானே டீ தந்திருக்கேன். அவ கூட வந்து கட்டி போட்டா. எனக்கு நைட்டி பிடிக்கவே இல்லை. அவ பேண்ட் சட்டை மட்டும் அழகா எடுத்து கொடுத்துருக்க. என்னை விட 50 ரூபா கூட எடுத்து கொடுத்துருக்க. அப்ப எனக்கும் அது போல எடுத்து தரணும்ல. பியாதி எடுப்பாளுல நீ தானே டீ வாங்கி கேட்ட. பியாதி எடுப்பா நீ தானே வாங்கி கேட்ட. நானா உனக்கு நைட்டியை வாங்க அதை வாங்கன்னு சொன்னேன். நீ தானே டீ வாங்கின. பேண்ட் சட்டை அறுத்தெறிஞ்சு தலைய மரியாதைக்கு ஒழுங்கு மரியாதை உள்ள பட்டி. நீ வெளியே பட்டி. நான் ஏன் வெளியே போகணும்? அவன் ஏன் உள்ள போகணும்? இது என்ன இளவையாவது செஞ்சு தொலைங்கிட்டு நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். யாமட்டி இப்படி அவர் எங்க? நீ ஏமிட்டி என்னைய முறைக்க? நீர் கொடுக்க செல்லனா இது? நான் எங்க டீ செல்லம் குடுக்க? நானே ஒரு 2 மணி நேரம் வீட்டுக்கு வரேன், திங்கேன் போறேன், 2 மணி நேரம் வரேன், திங்கேன் தூங்குதேன். நான் என்ன டீ செல்லம் குடுக்கேன்? எப்பா எனக்கு நைட்டி பிடிக்கலப்பா. நைட் ட்ரெஸ் வாங்கிதாப்பா. இருக்கத வலிச்சு நக்கி விரட்டி உங்களுக்கு வாங்கி தந்து. இது தீவாளி முடியற வரைக்கும் உங்களுக்கு நக்கி விரட்டி வாங்கி தந்தேன். இப்போ நைட் ட்ரெஸ் வேணுமா? மண்டைய பழந்து போய் மரியாதைக்கு உள்ள பேரி. அவளுக்கு மட்டும் வேலை கூடுனது. எங்க அடிக்காத டீ, நீ அடிக்காத. உள்ள போங்க கண்ணோட உள்ள போங்க. நீ என்னத்துக்கு இங்க அழகு பார்த்துட்டு இருக்க? உள்ள போடி. அவளை ஒண்ணுமே செய்யாத. முடிய பிடிச்சி இப்படி இழுத்து வச்சிருக்க. அதுக்கு ஒண்ணும் சொல்லாத. என்னைய மட்டும் யாசிக்கிட்டே இரு. 2 பேரும் யாசத்துல 2 பேரும் கொன்னு தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பத்திராளி பாக்குதே இல்ல வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு. என்னென்ன கூத்து காட்டுதாலோன்னு பாக்குதே. நான் என்ன டீ செய்வேன்? நாளைக்கு கெட்டி கொடுத்தா இன்னொரு வீட்டுக்கு போவாளுவோ. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரவா செய்யுங்கோ. நான் என்ன செய்வேன்? செய்வாரு இல்லைன்னா ஒரு மாதிரி செஞ்சு பொழந்து தள்ளிடுவாரு. போவேல அங்க பேரும் மரியாதைக்கு நீரும் பேரும். யாரு இல்லாத தனியால இருக்கணும். இதோ மத்தியில கடந்து சாவதுக்கு தனியா இருந்து செத்துடலாம். நான் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன். போங்க எம்மா. எம்மா எவ வீட்டுல இப்படி மணக்குவு? கருவாடு தானே. பியாதி எடுப்பா. எவ்வளோ ஒருத்தி நல்ல கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கால. மஞ்சட்டி மனம் ஊரமாய்க்கு எவ வீட்டுல. சரிதான் ஒரு கிண்ண சுட்டுக்கிட்டு பேர வேண்டியதா. இந்த ஊர்ல நல்ல கருவாடு கிடைக்கவும் மாட்டுக்கும். இந்த மழை நேரத்துல எவன் கருவாடு விட்டான்? எங்க போய் வாங்கறதுக்கு எவ வீடுன்னு தெரியலையா? இன்னைக்கு ஒரு முடி முடிக்கணுமே. அது எவாட்டி அது பியாதி எடுப்பா. எவாட்டியும் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா. ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு. இல்லைன்னா இன்னைக்கு முழுக்க கக்கூஸ் நமக்கு. யாருக்கு வச்சிருக்கா? யாச்சு எங்க வீட்டுலதான். பக்கத்து வீட்டுலதான் மணக்குது. அது சுந்தரி. அது கருவாடு எடுத்துட்டு வாட்டி கொஞ்சம். சுந்தரி மணக்கூட்டி எடுத்துட்டு வாட்டி. இந்த ஆச்சியாடி இந்த வார ஆச்சியை எடுத்துட்டு வாரேன். சீக்கிரம் வந்து தொலை. எம்மா கருவாடு குழம்பு இந்த மணக்கோட்டி எங்க வாங்கி தொலைச்சிருப்பான்னு தெரியலையா? யாச்சி நான் தான் ஆச்சி குழம்பு வச்சேன். இங்க பாருங்க. என்ன இது பெட்டி எடுத்துட்டு வரா? கருவாடு நின்னுங்க தரட்டே. அது குழம்பு எடுத்துட்டு வான்னு சொன்னா கருவாடோட வந்திருக்க. நல்ல கருவாடா இருக்குது. ஆமா ஆச்சி. அண்ணாச்சி கருவாடுல வாங்குனேன். கன்னியாகுமரியில ஆச்சி. நல்ல நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு மட்டும் இல்ல, நிறைய கருவாடு இருக்குது. போன் நம்பர்ல போன் பண்ணி பாருங்க ஆச்சி. அது நல்ல மினுங்குல இருக்கும் நெத்திலி கருவாடு. நம்ம ஊர்ல கருவாடு சாண முடிச்ச கருவாட்டை நல்லா இருக்கும். தப்பாட்டா இந்தாங்க. கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க வச்சுக்கிடுங்க ஆச்சி. நான் இருந்ததெல்லாம் போட்டு நெத்திலி கருவாட்டு அவியலே, நெத்திலி கருவாடு பொரிச்சி, நெத்திலி கருவாடு குழம்பு வச்சுட்டேன் ஆச்சி. பியாதி ரூபாய் இத்தனையும் வச்சிருக்கியா? தொட்டு நக்கலுக்கு கொஞ்சம் தந்தியா? பச்சை கருவாடை கொண்டு தந்திருக்க. சரி போ, நானே வச்சுக்கிட்டேன். போ நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நல்ல கருவாடா இருக்கா? இங்கடையும் கருவாடுல ஒண்ணுக்காவாத நாரி நரம் குடிஞ்சு போன கருவாட்டை
வேற என்னென்ன மாயம்லாம் இருக்கும்னு தெரியல, கேட்டு பார்க்கணுமே. ஐயே எட்ட இல்ல போன் போடுதுன்னு சொல்லிட்டு பண்ணல. இல்ல சவத்த போய் இவளோடி கடந்துக்கிட்டு. ஆமா என்ன இருக்கு, நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது. ஏத்து பேசுறேனா பின்னாடி ஒரு வாயில வருது. தீவாளி முடிஞ்சான்னு தெரிஞ்சு 4 மேல ஆகுது. உனக்கு போட்டா பிடிச்ச அனுப்பலன்னு உனக்கு கவலை. மரியாதையா பேச பத்திராளே, நான் மரியாதை பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னத்த மரியாதை? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் வீட்டுல சண்டை போட்டுட்டு போன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பண்ணலையா? உனக்கு இது குறையா போச்சு. நீ போன வைக்க உனக்கு இப்ப நிதானமா இல்ல, நீ போன வை. அது பத்திராளு வை யாச்சிங்க வாங்காச்சு. எம்மா எரிச்சலா இருக்கு, நல்ல வேலைக்கு வந்தியா வாங்க. எவள்கிட்ட அடியா போட்டுட்டு கிடக்கா பியாஜ் எடுப்பா. அது ஒரு மானங்கிட்ட கதை. இப்பதான் இவ்வளவு பஞ்சாயத்தை முடிச்சிருக்கேன். நீ போன்ல இன்னொருத்தி வாரா. என்னது பெட்டியெல்லாம் கொண்டுட்டு வரியா? பட்டாசா வச்சுக்கிட்டு நான் என்ன சுந்தரி கருவாடு வச்சாட்டி சவ என்ன மணக்குவு. நல்ல கருவாடு மென்னு கொஞ்சம் நெக்கிலி கருவாடு தந்துட்டா. எட்டி ஏதோ போன் நம்பருக்கு போன் போடணுமா என்னன்னு பார்த்து போன் போட்டு ஆச்சு. கொஞ்சம் கருவாடு சொல்லிட்டு என்ன நெக்கிலி கருவாடு மட்டும் கிடையாதா, நெய்மீனி கருவாடு, பாறை கருவாடு, முறை கருவாடு, அது இதுன்னு என்னென்ன பேர்லாம் சொல்லுவாட்டி. தாங்க பாப்போம். அண்ணாச்சிஸ் பிராண்டா? அண்ணாச்சிஸ் பிராண்டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோடதா? ஆமா அதான் சொன்னா. பரவாயில்ல, அங்கெல்லாம் கருவாடு நல்லா இருக்கும். மீனுனாலே ஃபேமஸ் இல்ல அங்க. எப்பவும் 24 மணி நேரம் மீனுல இருக்கும் அங்க. நல்ல கருவாடா இருக்கும். தள்ளுங்க போன் போட்டு பாப்போம். 8/2/040706. ஹலோ, இவ அண்ணாச்சிஸ் கருவாடா? ஆமா எக்க கருவாடை நீ போடணும் அனுப்புவேல. ஆமா முரளி கருவாடு இருக்கும், சால கருவாடு இருக்கும். ஐயே அப்படியாக்கா? ஆமா கொஞ்சோட வேணும் பார்த்துக்கோங்க. எவ்வளவு நாளும் தருவேலா? 1/4 கிலோ நாளும் தருவேலா? பரவாயில்லையா? டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கணுமா? பரவாயில்லக்கா. ஏக்கா எல்லாத்துலயும் வச்சிருக்க கருவாடு எல்லாத்துலயும் ஒரு 1/4 கிலோ போடுங்க. சரிக்கா. நெய்மீன் கருவாடு எவ்வளவு? அவ்வளவுதானா? சவத்தைக்கு நெய்மீனே 700-800 ரூபாய் 1/2 கிலோ வாங்குதானு அக்கா. கருவாடு இந்த விலைக்கு நீங்க எப்படி நல்லா சுத்தமா சும்மா கேட்டமுக்கா. அப்படியா இந்த தொழில்? சரிக்கா சரிக்கா போட்டுருங்கக்கா. அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புதே. சரிக்கா வைக்கங்கக்கா. போட்டியாட்டி எட்டு எல்லாத்துலயும் 1/4 கிலோ இருக்கா, 1/2 கிலோ நானும் எடுப்போம்லாட்டி. ஏச்சி எல்லாத்துலயும் வாங்கிருக்காச்சு. நிறைய கருவாடு இருக்குது, எல்லா விலையும் குறைவா தான் இருக்குது. ஆமா சரி, உங்களுக்கு யாருக்காவது நின்னுக்கோங்க. திரும்பி சொல்லிக்கிற கழுத்து பிடிச்சி போச்சு, கழுத்து திருக்கவே முடியல. மக்களே, உங்களுக்கும் யாருக்காவது கருவாடு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு போன் போட்டு வாங்குங்க. நல்ல கருவாடா இருக்கும் கன்ஃபார்ம். நல்ல கருவாடா கொடுக்குதாவா கன்னியாகுமரி பத்தி தெரியுமா? எப்பவும் மீன் வியாபாரம் ஆகக்கூடிய இடம். கன்னியாகுமரியில உள்ள கருவாடு நல்ல கருவாடா விக்குதாவா? யாருக்காவது வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு போன் போடுங்க. போன் போடலைன்னா வாட்ஸ்அப்ல அடிங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? எல்லா ஊர்லயும் கொடுப்பாவியலாம். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்கின 2 வாங்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காவலாம்.